ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற ரத்தனகிரி பாலமுருகன் கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் இருக்கு, கண்டிப்பாக பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோயில் எங்க இருக்குன்னா வேலூர் மாவட்டத்துக்கு பக்கத்துல திருமணிக்குன்றம்ன்ற இடத்துக்கு அருகிலேயே தான் ஸ்ரீ பாலமுருகன் கோயில் அமைஞ்சிருக்கு. கோயிலுக்கு போக வேலூர்ல இருந்து ஒரு அரை மணி நேரமாவது ஆகும். நீங்க படிக்கட்டுல ஏறி போயும் சாமியை தரிசிக்கலாம். படிக்கட்டுல ஏறி போக முடியாதவங்க காரு இல்லைன்னா பைக் வழியாகவும் நீங்க மேல ஒரு பாதை ரெடி பண்ணிருக்காங்க, அந்த பாதை வழியா நீங்க போயிட்டு சாமியை தரிசிக்கலாம். 2-3 இயர்ஸ் முன்னாடி தான் இந்த தெப்பக்குளம் ரெடி பண்ணியிருக்காங்க, புதுசாக கட்டியிருக்காங்க. அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் சாமியை பார்த்துட்டு வந்து பார்க்கலாம்னு நினச்சோம். பட் 12 o'clockலாம் அந்த குளம்லாம் மூடிட்டாங்க. சாமிக்கு அர்ச்சனை பண்ணணும், தேங்காய் பழம் செட்லாம் வாங்கணும்னா நம்ம கோயிலுக்கு மேலே போயிட்டு எதுவும் வாங்க முடியாது, அங்கே எதுவும் கடையே இல்லை. அதனால நம்ம போகிறப்ப கீழேயே எல்லா பொருளும் சாமிக்கு தேவையான மாலை என்னென்ன வாங்கணுமோ எல்லாமே கீழேயே வாங்கிட்டு நம்ம மேலே போயிடணும். ரொம்ப பெரிய மலைலாம் இல்லை, 2 வளைவு தான் இருக்கு. 2 வளைவு முடிஞ்சவொடனே கோயில் வந்துடுது. இதுல கார் தனியா விடுறதுக்கும் தனி பார்க்கிங் வசதி, பைக் இருந்தா பைக்கு தனியா பார்க்கிங் வசதின்னு சொல்லிட்டு கரெக்டா எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கார் பார்க்கிங் பண்றதுக்கு 30 ரூபாய் கட்டணம் தான் வாங்குறாங்க, அதிகமா கூட வாங்குறது இல்லை. போனது சண்டேன்றதால ரொம்பவே கூட்டம் அதிகமாகவே இருந்தது. இந்த கோயிலுக்கு பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை, சஷ்டி விரதம், ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை, தைப்பூசம் அந்த மாதிரி டைம்ல ரொம்ப அதிகமாகவே இருக்கும் கூட்டம். கோயில் 14ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. இது மிகவும் பழமையான முருகன் கோயில் இதுவும் ஒண்ணு. 5ஆம் படை முருகர் கோயில்னு சொல்லப்படுற கோயில்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த கோயில்ல பல அதிசயங்கள் நிகழ்ந்ததாகவும் சொல்றாங்க. முருகருக்கு நம்ம பால் அபிஷேகம் பண்ணும்போது அந்த பால் தயிரா மாறுறதாகவும், இந்த ரத்தனகிரி மலையில எல்லா இடத்துலயுமே முருகர் காட்சி அளிக்கிறதாகவும் சொல்றாங்க. ரத்தனகிரி முருகர் கோயில்ல மொத்தம் 3 சன்னதி இருக்கு. முதல்ல நம்ம வணங்க வேண்டியது கற்பக விநாயகர் கோயில்னு சொல்லிட்டு முதல்ல விநாயகர் சன்னதி இருக்கு. அதை வழிபட்டுட்டு தான் அடுத்தது உற்சவர், அப்புறம் மூலவர் நம்ம போய் வழிபடணும். டைம் 11:45 இருக்கும். அப்ப சாமிக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, சாமிக்கு தர எடுத்தவொடனே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சாமிக்கு கற்பூரம் காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு நாங்க எல்லாரும் கீழே இறங்கி வந்துட்டோம். அங்க கொடிமரம் இருந்தது, அது எல்லாரும் தொட்டு கும்பிட்டுட்டு அங்க போட்டோஸ் எல்லாம் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். கோயில் மூலஸ்தானத்துக்குள்ள போட்டோ எல்லாம் எடுக்கக்கூடாது, அதனால நான் மூலவர் சன்னதியை வீடியோ எல்லாம் காட்டல. கோயிலோட நடை எப்ப திறந்து இருக்குன்னா காலையில 6 மணில இருந்து மதியம் 2 மணி வரைக்கும் கோயிலோட நடை திறந்து இருக்கும். ஈவினிங் 4 மணில இருந்து இரவு 7:30 மணி வரைக்கும் கோயில் நடை திறந்து இருக்கும். அந்த சமயத்துல போய் நீங்க சாமியை பார்த்துட்டு வரலாம். கோயில் மூலஸ்தானத்துக்குள்ள இருக்கிற முருகர் 4 கைகளோட ஆயுதங்களை ஏந்தி காட்சி அளிக்கிறார். அது மட்டும் இல்லாம இடதுபுறமாக மயில் அமைந்ததோட நம்மளுக்கு காட்சி அளிக்கிறார். கோயிலோட சிறப்பு அம்சம்னு பார்த்தா இந்த கோயில்ல பாலமுருகனா முருகர் காட்சி அளிக்கிறதால சூரசம்காரம் இந்த கோயில்ல நடக்காது. இந்த முருகர் கோயில நீங்க வழிபடணும்னு நினைச்சீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை, சஷ்டி அந்த மாதிரி டைம்ல நீங்க போய் வழிபடும் போது இன்னும் சிறப்பு அபிஷேகங்களும் நடக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.